யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் வலம்புரி பத்தினுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய கைவசம் யாழ் தினக்குரல், வலம்புரி, உதயன், ஏழநாடு பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் வலம்புரியினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல், விகாராதிபதி பலாலி போலீசில் முறையிட்டதை அடுத்து தையிட்டி விகாரை காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் நிறுத்தம் என்ற தலைப்பிலே அந்த செய்தி காணப்படுகின்றது. தையிட்டி விகாராதிபதி பலாலி போலீசில் முறையிட்டதை அடுத்து தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவிடும் செய்யும் பணிகள் கைவிடப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை நேற்று வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் மானா பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரி இருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் விகாரை பகுதிக்கு காலை 9 மணிக்கு வருகை தந்திருந்தனர். இருந்த போதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், அரசு அதிபர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்துக்கு காலை 9:30 மணி வரையில் வருகை தராத நிலையில் விகாரை பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையால் காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது. அந்நிலையில் காலை 10 மணியளவில் அவ்விடத்துக்கு வரைந்த அரசு அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பில் இருந்து விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் அதனால் 1 மாத காலப்பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக காணி உரிமையாளரிடம் தெரிவித்தனர். தமக்கு குறுகிய கால அழைப்பில் ஒரு சனிக்கிழமை எம்மை அழைத்து காணி அளவீட்டு பணிகள் இன்றைய தினம், அதாவது நேற்று நடைபெறும் என கூறியவர்கள் மீண்டும் 1 மாதத்திற்குள் அளவீடு செய்ய நடவடிக்கை என கூறுகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காணி அளவீடு செய்வது என பேசப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் பிக்குவும் கலந்து கொண்டிருந்தார். எம்மை அந்த கூட்டத்துக்கு அழைக்கவில்லை. இதுவரையில் கொழும்பில் நடைபெற்ற 3 கூட்டத்துக்கும் எம்மை அழைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, என்ன தீர்மானிக்கப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கு எவரும் கூறவில்லை. அந்த கூட்ட அறிக்கைகள் கூட எமக்கு தரப்படவில்லை. அவ்வாறான நிலையில் பிக்கு தனக்கு காணி அளவீடு செய்வது தொடர்பில் அறிவிக்கவில்லை என நேற்று கூறி அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார். ஆனால் அரசு அதிபர் கொழும்பிலிருந்து விசேட குழு வர வேண்டும், அதன் பின்னரே காணிகளை அளவீடு செய்ய முடியும் என கூறி சென்றுள்ளார். இதுவரையில் காணி உரிமையாளர்கள் தான் விகாரை பிரச்சனை தீர்க்க விரும்பவில்லை என கருத்து கூறி வந்தார்கள். நாம் இன்று காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்த போதிலும் பிக்குவின் தலையீட்டால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. யார் பிரச்சனைக்குரியவர்கள் என தற்போது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். காணி அளவீட்டுக்கு இன்று எம்மை வருமாறு கூறிவிட்டு கடற்றொழில் அமைச்சரோ அவரின் பிரதிநிதிகளோ தேசிய மக்கள் சக்தியினரோ யாரும் விகாரை பகுதிக்கு வரவில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கோர்முஸ் நீரிணை முழுமையாக திறப்பு, கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதி, மசகெண்ணெய் விலை குறைவடையும் என்ற செய்தி. லெபனானில் அமல்படுத்தப்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்தத்துக்கு இணங்க கோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களும் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்படும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று அறிவித்துள்ளார். இந்த 10 நாள் போர் நிறுத்த காலம் முழுவதும் வர்த்தக கப்பல்களுக்கான பாதை முழுமையாக திறந்துவிடப்படும் என அவர் தனது எக்ஸலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதை அவரும் தனது சமூக வலைதள பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு பிறகு முதல் முறையாக ஈரானிய எண்ணெய் ஏற்றிய 3 பெரிய கப்பல்கள் கோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச சந்தையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பாதையின் திறப்பால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பதவியை ராஜினாமா செய்தார் எரிசக்தி அமைச்சர் ஜாக்கொடி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால ஆகியோர் பதவி விலகியுள்ளனர்.
நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை சுயாதீனமாகவும் நீதியாகவும் முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தாம் பதவி விலகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்றும் அந்த செய்தி. மே மாதம் 15ஆம் தேதிக்குள் தையிட்டி காணி அளவீடு யாழ் மாவட்ட அரசு அதிபர். மே மாதம் 15ஆம் தேதிக்குள் தையிட்டி விகாரை காணிகளை அளவீடு செய்வோம் என யாழ் மாவட்ட அரசு அதிபர் மானா பிரதீபன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்றும் தையிட்டி விகாரை காணியை அளவீடு செய்து வரைபடங்களை தயாரிக்க வேண்டும் என கடந்த சனிக்கிழமை காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்திற்கு அழைத்து யாழ் மாவட்ட அரசு அதிபரும் கடற்றொழில் அமைச்சரும் இணைந்து கலந்துரையாடி நேற்று காணிகளை அளவீடு செய்வது என தீர்மானித்திருந்தனர். இந்நிலையில் விகாரை காணியை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயற்சிப்பதாக தையிட்டி விகாரை விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் நேற்று முன்னெடுக்கப்பட இருந்த காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அரசு அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். மேலும் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்த வகையில் காணி அளவீடு செய்ய வேண்டும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மே மாதம் 15ஆம் தேதிக்கிடையில் அனைத்து பங்குதாரர்களையும் இணைந்த வகையில் தையிட்டி காணி அளவீடு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மே மாதம் 15ஆம் தேதிக்குள் தையிட்டி காணி அளவீடு யாழ் மாவட்ட அரசு அதிபர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. யாழ் அரசு அதிபருடன் பொதுமக்கள் தர்க்கம், தையிட்டு பகுதியில் பதற்றம் என்கிற செய்தி. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பாரியளவு வீழ்ச்சி என்ற செய்தியும் காணப்படுகின்றது. விபத்துக்குள்ளான ஆட்டோ சாரதி மரணம் புதுக்குடியிருப்பு ரெட்பானா பகுதியில். எரிசக்தி அமைச்சின் செயலாளராக GMRD அபோன்ஷ் நியமனம் என்கிற தலைப்பு காணக்கூடியதாக இருக்கின்றது. எரிசக்தி அமைச்சின் செயலாளராக அவருடைய நியமனம் என்ற வாரம் முன்பக்கத்தில் அந்த செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலம் புரியலை. உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். இந்த ஆண்டுக்குள் மாநசபை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் விளக்கம். புதிய விசேட பாராளுமன்ற செயற்குழு விரைவாக தீர்வு வழங்கினால் மாநசபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடாத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 40 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் பறிமுதல் என்கிற செய்தி. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 40 கோடி ரூபாய்க்கும் அதிகம் பெறுமதியான ஹெரோயின் கையிருப்பு கண்டெடுக்கப்பட்டதாக தெரிய வருவதாக அந்த செய்தி. 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பம். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை அன்று மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் 2026 7/24 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 11ஆம் தேதி முதல் 9 நாட்களுக்கு பாடசாலைகள் மூடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 1ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்த பணிகள் ஆரம்பம், கல்வி அமைச்சு அறிவிப்பு என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. தெதுரோயாவில் நீராடச் சென்றவர்களில் மேலும் 6 உடலங்கள் மீட்பு போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. கெனடாவில் இளந்துளிர் சாம்பியன் கிண்ணம் ஆவரங்கால் இந்து மற்றும் உடுப்பிட்டி சிவகுமரன் வசம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் வரலாறு படைத்த வைசாலி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. 300 அடி பள்ளத்தில் பாய்ந்து சிற்றுந்து ஒருவர் உயிரிழப்பு, மீண்டும் பெறுகிறது QR என்ற செய்தி. பெட்ரோல் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக QR விலக்கு நடைமுறை இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால், யாழ் கட்டைக்காடு பகுதியில் 4 வீடுகள் மீது தாக்குதல் என்கின்ற செய்தி. அறிவு திருக்கோவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம், சுமைதாங்கி நூல் அறிமுக விழா போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. யாழில் கூறிய ஆயுதங்களுடன் 3 அதிரடியாக கைது. கீரிமலை இலவச மருத்துவ முகாம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ் நீரிழிவு கழகமும் கிரீன்ஃபீல்ட் சனசமூலியம் இணைந்து நடாத்தும் இலவச நீரிழிவு பரிசோதனை முகாம் எதிர்வரும் புதன்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 1 மணிக்கு கிரீன்ஃபீல்ட் கழக மண்டபத்தில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. யாழ் வண்ணை வடகிழக்கு கிழட்டி வீரகத்தி பிள்ளையார் தேவஸ்தானத்தில் சித்திரை பரணியை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு அபிஷேகம், மூலஸ்தான பூஜை, வைரவ பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் என்பன நடைபெறும் என ஆதினகர்த்தாவும் பிரதம குருவுமாகிய சிவஸ்ரீ துணா விவேகானந்த குருக்கள் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ள வெப்பம் காரணமாக வீதி சமீட்சை விளக்குகளில் காத்திருப்போருக்கு
நிழல் தரும் வகையில் சாக்குப்படல்கள் கட்டப்பட்டுள்ளன. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பானா மயூரனின் முயற்சியில் பிரதேச சபையின் ஆலைக்குட்பட்ட திருநெல்வேலி சந்தை வீதி சமைக்கை விளக்கு பகுதியில் சாக்கு படல்கள் கட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். உலக செய்திகள் பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருகிறார் ரஷ்ய ஜனாதிபதி என்கிற செய்தி. உக்ரைனில் குண்டுமழை பொழிந்தது ரஷ்யா, 18 பேர் உயிரிழப்பு, சுமார் 100 பேர் காயம். யுரேனியத்தை தர ஈரான் ஒப்புதல், போர் முடிவுக்கு வருகிறதா? ஈரான் தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. ஷோங்ரான் பண்டிகை ஒரு வாரத்தில் 191 பேர் உயிரிழப்பு, தாய்லாந்தில் சோகம். ஹமாஸை பயங்கரவாத அமைப்பாக இந்தியா அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் வலியுறுத்து. செவ்வாய் கிரகத்தில் உயிர் பிழைக்க முடியுமா? வியக்க வைக்கும் புதிய ஆய்வு போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. புதுக்குடியிருப்பில் சிறுபோக உர விநியோகம். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச கமலச நிலையத்தில் சிறுபோக உர விநியோகம் நேற்று முன்தினம் முதல் கட்டமாக வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி. அத்துமீறிய மீன்பிடி 14 இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆகவே இதுவும் முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிலக்கரி இறக்குமதியின் போது எவ்வித ஊழலும் நடைபெறவில்லை, அமைச்சர் வீத ஹேரத் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. நெடுநாள் மீன்பிடி படகில் ரூபாய் 400 கோடி பெறுமதியான ஹெரோயின். கூறிய ஆயுதத்தால் தாக்கி மனைவியை கொன்ற கணவன். கள்ள உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்துள்ளார் என்ற அந்த செய்தி. நேற்று அதிகாலை குறித்த பெண் தனது படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வட்டவழி போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் வெளிவாய பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வெளிநாடு சென்றிருந்த இப்பெண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே கண்டி கலகா புபரஷ பகுதியில் உள்ள தனது கணவர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். பின்னர் 2 வாரங்களுக்கு முன்பு அவர் தனது குழந்தையுடன் வெளியோயா தோட்டத்தில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். மனைவி நீண்ட நாட்களாக தனது வீட்டுக்கு திரும்பாதால் அவரை மீண்டும் அழைத்து செல்வதற்காக கணவன் நேற்று முன்தினம் மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது தனது மனைவி அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கணவனிடம் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை கண்டித்ததோடு இந்த உறவை நிறுத்துமாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் மதியம் முதல் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியுள்ளது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை கணவன் கூறியாயத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 30 வயதுடைய கணவன் மற்றும் கள்ளோரவு வைத்திருந்ததாக கூறப்படும் இளைஞர் ஆகிய இருவரையும் வட்டவளை போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மந்திகையில் வீதி விபத்து, ஒருவர் படுகாயம். யாழ் மந்திகை பகுதியில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி பாரிய விபத்து ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றிருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். அடுத்து ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக நிலக்கரி இறக்குமதி விவகாரம். எரிசக்தி அமைச்சர் செயலாளர் நேற்று திடீரென பதவி விலகல். ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனத்தை அடுத்து என்ற தலைப்பிடலோடு பிரதான செய்தி ஆக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்க்கையில் நிலக்கரி இறக்குமதி தொடர்பான செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பக்கச்சார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால ஆகியோர் நேற்று பிற்பகல் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இவர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் பக்கச்சார்பற்ற முறையிலும் சுதந்திரமானதாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடைபெறவில்லை, அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. நிலக்கரி இறக்குமதியின் போது எவ்வித ஊழலும் நடைபெறவில்லை என்றும் எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்த மட்டத்தில் இருந்ததை
ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கின்றார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியை ராஜினாமா செய்தமை தொடர்பில் அமைச்சர்கள் பலரின் பங்கேற்புடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, விகாராதிபதியின் முறைப்பாட்டால் தையிட்டி காணி அளவீடு நிறுத்தம், ஏமாற்றத்துடன் திரும்பினர் மக்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நிலக்கரி கொள்வனவு குறித்து விசாரிக்க முழு அதிகாரம் கொண்ட ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார நியமித்தார். நிலக்கரியின் தரம் மற்றும் கொள்முதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலதுங்க நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், தையிட்டி விகாரை காணியை அளவிட அனுமதிக்க மாட்டேன், விகாராதிபதி திட்டவட்டம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நாளை கொழும்பு வருகின்றார் இந்திய துணை ஜனாதிபதி, பம்பலப்பட்டி கதிரேசன் கோவிலில் வழிபடுவார். இலங்கைக்கு வருகை தரவிருக்கும் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பம்பலப்பட்டி கதிரேசன் கோவிலில் மத வழிபாடுகளில் ஈடுபட இருப்பதுடன் புதிய கதிரேசன் அறங்காவலர் சபை உறுப்பினர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி பிரமுகர்களுடனான சந்திப்பிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், லால் கந்தவின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடாத்த கோரி முறைப்பாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரிசக்தி அமைச்சின் செயலாளராக அபோன்ஸ் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், வடமராட்சியில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்ற தாய். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த இளம் தம்பதியினருக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்துள்ள நெகிழ்ச்சியான சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கின்றது என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ராணுவ புலனாய்வு தொடர்பு குறித்து உடனடி விசாரணை செய்ய கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னால் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சிலர் தொடர்புடைய இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் இது தொடர்பில் உடனடி மற்றும் சுயாதீன விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சிவில் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் சிறந்த அரசிங்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்கலை விரிவுரையாளர் படுகொலை மரண விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவில்லை. யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடம் மூத்த விரிவுரையாளரின் மரண விசாரணை அறிக்கை யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்னமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடம் மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பச்சைக்காட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் மன்றில் முற்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் விரிவுரையாளரின் சடலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க பகுதிக்குள் மீட்கப்பட்டமையினால் மரண விசாரணைகள் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பிலான விசாரணை அறிக்கை நேற்று முன்தினம் வரை மன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், இலங்கை கட்டுமான துறைக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் இம்மாத இறுதியில் அமைச்சரவை பத்திரம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தெதுரு ஓயாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கம்பன் புகழ் விருது. அகில இலங்கை கம்பன் கழகம் ஏப்ரல் 30ஆம் தொடக்கம் மே 3ஆம் தேதி வரை 2026 கம்பன் விழாவை கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் விமர்சையாக நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. விழாக்களை சிறப்புற நடத்துவதில் கம்பன் கழகத்துக்கு ஒரு தனித்துவமான பெயர் இருக்கின்றது. கம்பன் விழாக்களில் சமூகத்தின் பல்வேறு துறைகளையும் சேர்ந்த ஆளுமைகளுக்கு விருது வழங்கி கௌரவிப்பது வழமை. இந்த தடவை விருது பெறுபவர்களில் மிகவும் முக்கியமானவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க.
இன வேற்றுமையால் பிளவுண்டு கிடந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவேன் என்று உறுதி தந்து தேசத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற ஆண்மையாளரான ஜனாதிபதிக்கு கம்பன் புகழ் விருது 2026 வழங்கப்பட இருப்பதாக கம்பன் கழகம் அறிவித்திருக்கின்றது. வரலாற்றை மாற்றியவன் என்ற மகுடத்திலேயே இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகின்றது. இது தவிர முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு அரசியல் பண்பாளர் என்ற மகுடத்தில் கம்ப கலாநிதி ராதாகிருஷ்ணன் விருதை வழங்க இருப்பதாகவும் கம்பன் கழகம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியாக வருவதற்கான சகல பண்புகளையும் தகுதிகளையும் கொண்டவர் என்று பரவலாக கருதப்படுகின்ற ஜெயசூரியவுக்கும் கம்பன் கழகம் விருது வழங்குவது பெரிதும் வரவேற்கத்தக்கது என்று இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் புத்தாண்டு காலப்பகுதியில் மாத்திரம் 42 விபத்துகளில் 44 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைப்பதற்கு ஈரான் சம்மதம், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தகவல். ஈரான் தனது கையிருப்பில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்ற அந்த சர்வதேச செய்தியோடு இந்தோனேசிய கடற்படை கப்பல் கொழும்பு வந்தது என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் போதைப் பொருள் கடத்திய 10 படகுகள் பறிமுதல், 44 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழில் உத்தியோகத்தர்களுக்கான 4ஆம் கட்ட தெளிவூட்டல் நிகழ்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 1ஆம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்கள் அமுலாக்கம் விசேட அறிவிப்பு வெளியானது. 2026ஆம் ஆண்டு தரம் 1 2 மற்றும் 3ஆம் தவணைகளுக்குரிய செயற்பாடு புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் அனைத்து பாடசாலைகளுக்கும் அவற்றை விநியோகித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தரம் 1 பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக சமூக சக்தி திட்டத்திற்காக ரூபாய் 651 மில்லியன் ஒதுக்கீடு, யாழ் அரசு அதிபர் தகவல் போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 4 நாட்களில் மட்டும் 20 பேர் நீரில் மூழ்கி பலி. கடந்த 12ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையிலான 4 நாட்களில் மட்டும் நீரில் மூழ்கி 20 பேர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யூ உட்லர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நுவரெலியாவில் தீப்பரவல், 3 வீடுகள் முற்றாக தீக்கிரை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் பதுங்கி இருந்த பாதாள உலக கும்பல் சிக்கியது போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆசிரியர் இளநாடு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாகாண தேர்தல் சட்ட சிக்கலை தெரிவுக்குழு விரைவாக தீர்க்கும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு. 10 ஆண்டு காலத்திற்கும் மேலாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தடையாக உள்ள சட்ட சிக்கல்களை பாராளுமன்ற தெரிவுக்குழு விரைவாக தீர்க்கும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், பிள்ளையானின் சிறைவாசத்திற்கு எதிர்ப்பு, தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், எங்களுக்கு மானியம் வேண்டாம், உறவிலை குறைப்பே வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாகி இருக்கின்றன. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.